50 பேர் மாட்டிருக்காங்கண்ணே. எனக்கு அதான் ஒரு விஷயம். ஒருத்தர் கூடவா தெரியாது இது கல்யாணம் ஆன பொண்ணு அப்படின்னு தெரியாதான்னு கேட்குறேன். காஞ்ச மாடு கம்பளம் விழுந்தது மாதிரி அப்படிம்பாங்க. டிஎஸ்பி கேடரில் உள்ள போலீஸ் ஆஃபீஸரே இதில் இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணோட இன்னொரு வெற்றி தெரியுமா? இந்த ஏரியாவில் வந்து குடியிருக்கிறாங்கன்னா அவங்க அம்மா ஒரு கேரக்டர், அப்பா ஒரு கேரக்டர்னு வச்சுக்கிறது. ஆண் வரனுக்காக அலையிற மாதிரி அந்த ஏரியா புரோக்கர்கள்ட்ட தான் ஃபோட்டோ கொடுக்குறது. இந்த கல்யாணம் பண்ணியிருக்க பையனே 90s கிட்ஸ் தான். 35 வயசு அந்த பையனுக்கு. மேட்ரிமோனியில் இது மாதிரி நானும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த பையன் லிங்க் ஆகிருக்காங்க. திருமணம் ஆனா போகுதுன்னு நினச்சி இவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. சரின்ட்டு அப்புறம் ஒரு 3 மாதம் ஆச்சு. நகையெல்லாம் இந்த அம்மா வச்சிருந்த நகையெல்லாம் கொடுத்துருக்கு. மருமகள், அழகான மருமகள், தேவதை போல வந்திருக்காளே பெண் ஒருத்தி இங்கன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னு ஒரு நாள் பார்க்குறேன், ஒரு ஆதார் கார்டில் சென்னைன்னு போட்டு ஹஸ்பண்ட் பேர் போட்டுருக்கு. 2 தரப்பு அதில் நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தரப்பு ஆளுமுள்ள கொண்டு ஒப்படைச்சாச்சுன்னு, இன்னொரு தரப்பு சந்தியாவே காவல்துறை தேடுகிறது. எப்படி ஒப்படைச்ச பொண்ணு எப்படி எஸ்கேப் ஆகும்? அப்போ எஸ்கேப் பண்ணி விட்டது யாரு? அதிகமான கருக்கலைப்புகளோ இல்லை அதிகமான குழந்தைகளை பெற்று அனாதாசிரமங்களை விட்டிருந்தாலோ இல்லை குழந்தைகளே அனாதைகளை விட்டிருந்தாலோ நீ கண்டே பிடிக்க முடியாது. பொம்பளை உங்கள்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சா கண்டுபிடிக்கவே முடியாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 50 ஆண்களை திருமணம் பண்ணி ஒரு பெண் சந்தியா என்ற பெண் ஏமாத்திருக்காங்க. இதில் டிஎஸ்பி முதல் சாதாரண இளைஞர் வரை உள்ளடக்கம். அவங்க 50 பெண்களை திருமணம் செஞ்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ தான் ஒரே பாலின கவர்ச்சியில் உள்ளவங்களை வந்து அங்கீகாரம் கேட்டு சுப்ரீம் கோர்ட் வரையும் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒத்துக்க முடியாதுன்ட்டு ஒரே பாலின கவர்ச்சியை உள்ளவங்களை. அதனால் 50 ஆண்களை ஏமாத்திருக்குது. இந்த ஏமாந்த ஆண்களை தான் எனக்கு கேள்வி கேட்கணும்னு ஒரு ஆசை. கொஞ்சம் கூடவா தெரியாது? ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த விளையாடி தானே இவங்க. ஒரு கொஞ்சம் கூடவா கண்டுபிடிக்க முடியாது இவங்களுக்குன்னு கேட்குறேன். இதில் பாருங்கள், சாதாரணப்பட்ட சாமானியன் மட்டும் இல்லை, டிஎஸ்பி கேடரில் உள்ள போலீஸ் ஆஃபீஸரே இதில் இருக்காங்க. எல்லாரும் 30-35 வயசு வரைக்கும் கல்யாணம் வந்து கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காஞ்ச மாடு கம்பளம் விழுந்தது மாதிரி அப்படிம்பாங்க. அது தப்பான அர்த்தம் இல்லை. மாடு பசியோடு இருக்க மாடை கம்பங்கொல்லை இருக்குல்ல, கம்பங்கொல்லை அதில் கொண்ட விட்டால் வாவுன்னு எல்லாத்தையும் சாப்பிடுமா, எதுவுமே தெரியாது அதுக்கு. அந்த மாதிரி இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்கள். இந்த கல்யாணம் பண்ணி இப்போ கடைசியாக கல்யாணம் பண்ண பையன் 35 வயசு இளைஞன். ஆல்மோஸ்ட் அந்த லேடிக்கே 40 வயசு நெருக்கமாகுது சந்தியாவுக்கு. அந்த ஒரே ஒரு புகைப்படம் தான் வெளியாகிருக்கு. பார்த்தீங்களா? ஏன் மாட்டலைன்னு கேட்டிங்கள. அவங்க வந்து அதிகமாக இப்போ நீங்களும் நானும் ஒழிய முடியாது. ஏன்னா நம்ம சமூக வலைதளம், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு எல்லா பேஜ்லேயும் இருக்கும். நம்மளை இந்த பர்த்தில் நம்ம இனிமேல் ஒழிய முடியாது. அப்ஸ்காண்டுங்கிறதே நம்ம லைஃப்பில் இருக்காது. ஆனால் அவங்க அப்படி இல்லை. ஒரே ஒரு ஃபோட்டோ, அந்த புடவை கட்டியிருக்க ஃபோட்டோ, அது மட்டும்தான் வெளில இருக்குது. வேறு எந்த ஃபோட்டோவுமே இல்லை. அதை போட்டு பயங்கர ட்ரெண்டிங் வேறு பண்ணுறானுங்க. 90s கிட்ஸ் என்னையும் ஒரு வாட்டி ஏமாத்திருக்கலாம் அப்படின்னு. அதாவது அது ஒரு சீரியஸான கண்டென்ட். ஆக்சுவலாக அது படு காமெடி ஆக்கிட்டாங்க. என்னையும் ஒரு வாட்டி ஏமாத்திருக்கலாமா, என்னம்மா 51 இருந்துட்டு போயிருப்பேங்கிற மாதிரி 90s கிட்ஸ் பரிதாபங்கள்னு போடுறாங்க. இப்போ இந்த கல்யாணம் பண்ணியிருக்க பையனே 90s கிட்ஸ் தான். 35 வயசு அந்த பையனுக்கு. அவர் ஒரு பேக்கரியும் ஒரு மாட்டுத்தீவன கடையும் வச்சிருக்காரு. கால்நடை தீவன கடை வச்சிருக்காரு. இவரை பொண்ணு தேடி பார்த்து அலைஞ்சு களைச்சி போயிட்டார் இவர் ஒரு வழியாக. கடைசி இந்த வரிக்கை ரொட்டிக்கும் மாட்டுத்தீவனத்து தான் நம்ம வாக்கப்பட்டிருக்கோம் போல இருக்குது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற வீரபாக கண்டிஷனில் அவரும் மாட்டிட்டாப்புல. கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேட்ரிமோனியல் வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் ஒரு திருமண ஆப் வெப்சைட். இப்போ தான் எல்லாத்துக்கும் வெப்சைட் வந்துட்டேன். சோறு தின்றதுலேருந்து முடி வெட்டுற கிடைக்க வரைக்கும் எல்லாத்துக்கும் வெப்சைட் இருக்குது. வெப்சைட் இல்லாத ஸ்தாபனங்களே கிடையாது இன்றைக்கி. எல்லாத்துக்கும் வெப்சைட் இருக்குது. ஒரு வெப்சைட்டில் போயிட்டோன்னே மேட்ரிமோனியில் இதுமாரி நானும் இது பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு இந்த பையன் லிங்க் ஆகிருக்கான். ஆனால் அந்த பொண்ணோட இன்னொரு வெற்றி தெரியுமா? இந்த ஏரியாவில் வந்து குடியிருக்கிறாங்கன்னா அவங்க அம்மா ஒரு கேரக்டர், அப்பா ஒரு கேரக்டர்னு வச்சுக்கிறது. வச்சுட்டு இந்த ஏரியாவில் தாங்கள் வந்து ஆண் வரனுக்காக அலையிற மாதிரி அந்த ஏரியா புரோக்கர்கள்ட்ட தான் ஃபோட்டோ கொடுக்குறது, அலைன்ஸ் கொடுக்குறது, அப்படியே கல்யாணம் பண்ணுறது, அப்படியே வேறு ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறது, அங்கே ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் வாழ்கிறது, அப்படியே அந்த நகை கிடைக்கிறது வரையும் சுருட்டிக்கிட்டு அப்படி நான் வந்துடுறது. இதுதான் இவங்களுடைய கேமே, இதுதான் இவங்களோட டாஸ்கே இதுதான். இந்த மேட்ருக்கு ஒரு இந்த பையனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த பையனை கல்யாணம் பண்ணோன்னே இவங்களோட டெக்னிக்கே என்னென்னா, ஒரு பெரிய அங்கீகரிக்கப்பட்ட திருமண மண்டபங்களெல்லாம் கல்யாணத்தை ஒத்துக்கிறது இல்லை. அது ஏன் டைம் வேஸ்ட்டு, அது வேஸ்ட்டு, இது வேஸ்ட்டுன்னு. இவங்களோட டார்கெட்டு பூராவே காஞ்ச மாட்டு தானே. நல்லா வயசில் வேறு வழியே இல்லை, லேட்டுக்கு முன்னாடி வேலை இல்லை. பழனி கோயிலுக்கு போயிருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு. பழனி கோயிலில் வந்து ப்ராப்பராக கல்யாணம் பண்ணணும். அது HRNC கோயில். அது நிறைய நாம்ஸ் இருக்குது. உங்கள் பத்திரிக்கை, இன்விடேஷனு, குரூப் ஃபோட்டோ, உறவினர் ஃபோட்டோ, அட்டஸ்ட், குடும்பத்தரோட எல்லாமே நிறைய இருக்குது. அதில் ஃபார்மாலிட்டி. நீங்கள் இன்னும் ஈஸியாக பண்ணணுங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம் கோயிலில். அதுதான் சிம்பிளாகவே.
அந்த மாதிரி பெரிய கல்யாணத்தில் சந்தியாவோட தரப்புல யாரும் வராத மாதிரி தான் போட்டு எப்படி வருவாங்க, இருந்தால் தானே வருவாங்க. அது எப்படி அந்த பையன் அது கூட அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல? ஏதாவது பொய் சொல்கிறது தானுங்க. பொய்யா சொன்னால் நம்பி தானே ஆக போகிறாங்க. அப்பா அம்மா நம்ம கல்யாணத்தை சம்மதிக்கலை, நீங்கள் அழகு கம்மியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுலேயே இந்த பையனுக்கு ஹைட்டு கம்மின்றாங்க. நம்ம காலம் பூரா ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸு, நம்ம அழகு கம்மியாக இருக்கும். இது எல்லாருக்கும் இருக்குது தானே, எல்லா பெண்களுக்கும் இருக்கோ இல்லையோ. பெண்கள் பூரா தான் பேரழகின்னு நினச்சிட்டு இருக்காங்க, உண்டா இல்லையா? அப்படி தான் இந்த டாக் ஷோலெல்லாம் வந்து உட்காந்து பேசுகிறாங்களே, நான் அழகாக இருக்கேனா, அவர் அழகாகவே இல்லை. ஏம்மா நிஜமாகவே நீ அழகாக இல்லை, அந்த பையன் நல்லா இருக்கான். ஆனால் நமக்குள்ள ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ், நம்ம அழகாக இல்லை, நம்ம உயரம் கம்மியாக இருக்கும், கலர் கம்மியாக இருக்கும், லைட்டாக சொட்டை விழுந்துருச்சு. சொட்டை விழுந்தான மயிறு தானே கொட்டிட்டு போகுது, அதுக்கு ஒரு ஃபீலிங்கா? அதுக்கு போய் முடி நடுறது இதெல்லாம் தேவையில்லாதுங்க. சொட்டை விழுந்தால் விழுந்துட்டு போட்டு. நான்லாம் வந்து சொட்டை விழுவுறது ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா சொட்டை விழுந்தால் சீனியர் அட்வொகேட் மாதிரி தெரியும், எனக்கு வயசே காட்ட மாட்டுது. வழுக்க விழுந்துருச்சுன்னா ஒரு மாதிரி ஏஜாக தெரியும்ல, ஏன்னா கிளைண்ட்டாக தான் எதிர்பார்க்குறாங்க. மாதம் மாதம் செலவும் கம்மி. ஆமாம், அது வேறு பெரிய பிரச்சனை. முடி வெட்டுறது, முடி சீவுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஹெல்மெட்டெல்லாம் போட்டோம்னா கசங்கி போகுது. சரி வரட்டும், உடனே அந்த அந்த காம்ப்ளெக்ஸை பயன்படுத்திடுவாங்க. நீங்கள் அழகாக இல்லை ஜாதியில் வேறவா இருக்கீங்க, அதனால் எங்கள் வீட்டில் ஒத்துக்கல, ஏதோ ஒன்று கொளுத்தி போட வேண்டியது தானே அந்த இடத்துல போய். ஆம்பளைன்னா ஜாதியில் பூணூல் போட்டுறதா ஐயர், பூணூல் போடலாம் நான் பிராமின்னு. பொண்ணுக்கு அதுமாரி எதுவும் இல்லை, நான் வந்து மேல் ஜாதியாக இருக்கேன், ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது தானே. இந்த பசங்களும் வேறு வழி இல்லாது, ஏன்னா வழி இல்லாதவங்க தான் இவங்களை தேடி வர்றாங்க. கல்யாணம் பண்ணோன்னா பக்கத்தில் ஒரு சின்ன கோயிலில், உண்டியலடி கோயில் இருக்குல்ல, சின்ன சின்ன கோயில், அதில் ஒன்று கல்யாணத்து பண்ணிட்டு மாலைங்க எழுதுமா வந்து வீட்டில் ஒன்றுனா, அம்மா என்னடா இப்படி இப்போ பண்ணிட்டு வந்துட்டியாடா அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டோம்மான்னு. சரி ரைட்டு, உடனே தான் யாரும் கல்யாணம் பண்ணல, நீனும் அப்படியே கிடந்த. சரி ஓகே, 90s கிட்ஸுக்கு ஒரு 2K கிட்ஸு கிடச்ச மாதிரி இதோட மேக்கப்பு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சந்தியா தரப்பில் யாரும் போல், அந்த பையன் சார்பில் போல் அதெல்லாம் அழகாக ப்ளே பண்ணுவாங்க. லேடிஸோட பிளேயிங் இருக்குது பார்த்தீங்களா, செஸ் போர்டு விளையாடுறது மாதிரி. ரைட், இந்த காயின் நவுத்து, இந்த சோல்ஜரை நவுத்து, நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. பொம்பளை உங்கள்கிட்ட போய் சொல்ல ஆரம்பித்தா கண்டுபிடிக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக போய் சொல்லுவாங்க, கேட்ச் பண்ணவே முடியாது. சொல்கிறது உண்மை போலவே இருக்கும். அதில் இன்னொன்று நீலி கண்ணீர் வேறு அவங்க வச்சுருவாங்க. மோசம்னு அழுதோன்னே இவன் கேட்க மாட்டான், சரிம்மா தாயே அழாத, நீ முதல்ல அமைதியாயிரு அப்படின்னு. கிடச்சா போதும். ஆமாம், திருமணம் ஆனால் போதும்னு நினச்சி இவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. சரின்ட்டு அப்புறம் ஒரு 3 மாதம் ஆச்சு. நகையெல்லாம் இந்த அம்மா வச்சுருந்த நகையெல்லாம் கொடுத்துருக்கு. மருமகள், அழகான மருமகள், தேவதை போல் வந்திருக்காளே பெண் ஒருத்தி இங்கேன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே ஒரு நாள் பார்க்குறேன், அதான் உண்மை மட்டும் வெளியே வந்துடும். ஒரு ஆதார் கார்டில் சென்னைன்னு போட்டு ஹஸ்பண்ட் பேர் போட்டிருக்கு. என்னென்னு கேட்டோம்னா, உடனே ஊர்லேன்னு அந்த அம்மா ஒரே அழுகையில் விட்டு, என்னையும் சந்தேகப்படுறியா வச்சா வருத்தாங்க. ஏம்மா ஆதார் கார்டு இருக்கம்மா, ஹஸ்பண்டுன்னு போட்டிருக்கணுன்னு, இதுக்கு மேலே டைட் பண்ணியும் உங்களெல்லாம் போலீஸில் ஒன்றா கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டிருக்கு அந்த சந்தியா. ஏன்னா பெண்கள் காவல் நிலையம் இருக்குது, ஆண்கள் காவல் நிலையம் எங்கேயாவது இருக்கா சொல்லுங்கள்? சிறுவருக்கு தனி சட்டம் இருக்குது, சிறுவருக்கு தனி ஜெயில் இருக்குது, சிறுவர் சிறுத்தை பள்ளி இருக்குது, சிறார் ஜெயில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு உண்மையிலே இல்லை. ஆண்கள் நிறையா பாதிக்கப்படுறாங்க. நம்ம ஒரு காலத்தில் பெண் சமுதாயம் அடிமையாக இருந்திருக்கலாம், இன்றைக்கி இருக்கலாம் அங்கங்கே. ஆனால் ஆண்கள் இன்றைக்கி நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன், அவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறாங்க. பூரா பொய் கேஸ் போட்டு இவங்களை ரிமாண்ட் பண்ணுதுங்க. எங்கேயே வெளிநாட்டில் இருக்குது நாத்துனா. இப்போ எனக்கே என் மனைவிக்கு பிரச்சனை வச்சேங்க. எங்கள் அக்கா ஃபாரினில் இருக்காங்க. எங்கள் அக்கா வந்து ஃபோனில் வந்து தினமும் வரதட்சணை கேட்க சொல்லி, அதன் மூலியமாக நான் வரதட்சணை கேட்டதாக சொல்லி எங்கள் அக்கா மேலேயும் சேர்த்து எஃப்ஐஆர் போடுறாங்க. நம்ம நாட்டு சட்டம் அப்படி தாங்க இருக்குது. ஃபாரினில் இருக்கவங்க இப்போ கூட ஹைகோர்ட்டு கூட கண்டிச்சது. கொஞ்சம் கூட வழக்கில் தொடர்பு இல்லாதவங்களெல்லாம் எதுக்குங்க எஃப்ஐஆர் போடுறீங்க, அவங்களுக்கு கஷ்டம் இல்லை அதெல்லாம் அப்படின்னு சொல்கிற விளக்கம் புரிஞ்சுதா இல்லையா? சட்டம் அவ்வளோ சிவியராக இருக்குது பெண்களுக்கு ஆதரவாக. உடனே பயமுறுத்தணுன்னு சரி இவர் பயந்த மாதிரி இருந்துட்டு மெதுவாக அந்த நகையெல்லாம் கொஞ்சம் பாதியாக ரெக்கவரி வாங்கிட்டு பேசிக்கிட்டு அப்படி நைஸாக அழிச்சிட்டு போய் தாராபுரத்தில் ஆளும் போலீஸ் ஸ்டேஷனில் கூட ஒப்படைச்சிட்றாப்புல, இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த அம்மான்னு. அப்புறமா தான் விசாரணையில் தெரிய வருது 50 திருமணங்கள் நடந்திருக்கு. இன்னும் விசாரணைன்னா முடியல. 2 தரப்பாக அதில் நியூஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? அது ஒரு தரப்பு ஆளுமில் கொண்டு ஒப்படைச்சாச்சுன்னு, இன்னொரு தரப்பு சந்தியாவே காவல்துறை தேடுகிறதுன்னு. எப்படி ஒப்படைச்ச பொண்ணு எப்படி எஸ்கேப் ஆகும்? அப்போ எஸ்கேப் பண்ணி விட்டது யார்? அது என்னன்னு தெரில, இன்னும் பொது தெரியாமல் தான் கேட்குறேன். கொண்டு போய் ஸ்டேஷனில் ஒப்படைச்சாச்சு. இல்லை ஒரு வேளை நாளைக்கு எதுவும் என்கொயரி வரணும்னு எழுதி கொடுத்துட்டு போனதோ என்னன்னு தெரில. இவங்களும் விட்டுருக்கக்கூடாது போலீஸும். 2 தரப்பாக இருக்குது. இல்லை ரகசியமாக வச்சு விசாரிக்கிறாங்களான்னு தெரியல. எங்கேயாவது வச்சு பார்த்தா 50 கல்யாணங்கள் அட்மிட்டபிள் ஆகுது. விசாரிக்கணும்னா ஆழமாக விசாரிக்கணும். இது தற்கொலைகள் நடந்திருக்கா இந்த இவங்க, ஏன்னா இவ்வளோ பெரிய சர்க்கிள் சுற்றிருக்காங்க, கொலை கூட நடந்திருக்கலாம்.
சந்தியாவுக்காண்டி கொலை நடந்திருக்கலாம், இல்லை வேறு எதுக்காண்டியும் நடந்திருக்கலாம். எல்லாத்தையும் போலீஸ் விசாரிக்கணும். அப்படியே மேலோட்டமாக இது ஏதோ 50 திருமணங்கள் இது ஒரு விளையாட்டு செய்தி போல் கடந்து போகிறதுக்கு இல்லை. இது ஆழமாக விசாரிக்கணும், டீப்பாக விசாரிக்கணும். விசாரித்தா தான் உண்மை நிலவரங்கள் தெரியும். அதனால் இந்த மேட்ரிமோனியல் வெப்சைட்டை நம்பி திருமணம் பண்ணுற ஆண்களுக்கு பெண்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரே ஆணை எத்தனை பெண்ணை ஏமாற்றிருக்கான். நம்ம காசியெல்லாம் ஏமாத்தலையா? கன்னியாகுமரி காசியெல்லாம் ஏமாத்தலையா? என்ன பெண்ணு மட்டுமே குற்றவாளின்னு இல்லை, ஆணும் இருக்கான். ஒரே ஆணும் பல இடத்துல திருமணம் பண்ண ஆணும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க சந்தியா பெண் 50 திருமணங்கள்ங்கிறது வந்து நம்ம இது வரைக்கும் பேசாத ஒரு க்ரைம் தான். ஹியூஜ் தான் இது, அதிகமான திருமணம். அப்போ ஒரு வெப்சைட்டில் ஒரு அலைன்ஸ் வருது அப்படின்னா நிறைய வெப்சைட் அலைன்ஸ் வந்து ஃபெயிலியர் இருக்குது. யூஎஸ்ஏல நீங்கள் இருக்க மாதிரி பேசலாம், தெரியும் தானே? யூஎஸ்ஏனா உழவர் சந்தை கிடையாது, அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. அங்கே இருக்க மாதிரி கூட நீங்கள் பேசலாம், யூகேல இருக்க மாதிரி பேசலாம். அதுக்கெல்லாம் செல்ஃபோன் நம்பரே இருக்குது. சிங்கிள் ரீசார்ஜில் அதுமாரி இங்கே உட்காந்து பேசலாம். இப்போ தான் க்ரீன் மேட் இருக்குது, இந்த அங்கே இருக்குது க்ரீன் மேட்டு. அந்த க்ரீன் மேட்டுக்கு என்ன நாடு வேணுமோ பின்னாடி வச்சுட்டு எதிர்த்தாப்புலன்னா என்ன தெரிய போகுது? கனடாவோட பிரிட்ஜை பின்னாடி வச்சுட்டு இல்லை நயகரா நீர்வீழ்ச்சிக்கு முன்னாடி நின்றுட்டு ஃபோன் பேசினா அது தெரிய போதா க்ரீன் மேட்லன்னு கேட்குறேன். டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, எடிட்டிங் வளர்ந்து போச்சு. அதுட்டு வெப்சைட்டு வருதுன்னா அலைன்ஸை முதல்ல தீரமாக மேனுவலாக விசாரிக்கணும். அப்படி மேனுவலாக விசாரிக்கணும் நேரம் இல்லை, வேலை இருக்குன்னா டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் எவ்வளோ இருக்குது, தனியார் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ். அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க என்கொயரி பண்ணி சொல்லுவாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு. அதையும் நீங்கள் முழுசாக நம்ப வேண்டாம். அதை என்கொயரி பண்ணி வந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஒரு வாட்டி மேனுவலாக செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து செல்ஃபோன் பரிமாற்றங்கள் எங்கே அந்த காலத்தில் இப்போ சந்தனம் கொடுக்குறது முன்னாடி இப்போ செல்ஃபோன் மாறிடுது, கை மாறிடுது. அது இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளைங்களாம் அவ்வளோ பொம்பளைகளுக்கு ஒரு ஃபோனு, தாளுக்கு ஒரு ஃபோனு, சியூஜி மாரி 2 ஃபோன் ஒரே மாதிரி வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்து பேச ஆரம்பித்தாக்க அவங்க மயக்கிடுவாங்க, பேசி ஏதாவது அதையும் இதையும் சொல்லி பேசிடுவாங்க. இந்த பசங்களுக்கு அது தெரியறதில்ல. 50 பேர் மாட்டிருக்காங்களே. எனக்கு அதான் ஒரு விஷயம், ஒருத்தர் கூடவா தெரியாது இது கல்யாணம் ஆன பொண்ணு அப்படின்னு தெரியாதான்னு கேட்குறேன். ஏன் அப்படி அதில் கண்டுபிடிக்க? அதுதான் எனக்கு தெரியலையே. பார்த்தாலே தெரியாதா இவங்க கல்யாணம் ஆனவங்க, இவங்க குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறக்கலை, இல்லை அதுவும் 3 மாதம் கடந்தது அந்த ஆதார் கார்டு தான் காட்டி கொடுத்துருக்கு. அதுவும் இல்லைன்னா அதுவும் இல்லை, நகையோடு போயிருக்கோம் அந்த அம்மா கிளம்பி, இவங்களாம் அப்படியே விட்டுருப்பாங்க. இவ்வளோ பேர் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தாங்க? அது 50வது கணவர் தான் அதில் கம்ப்ளைண்ட். 49 பேரும் ஏன் கம்ப்ளைண்ட் எங்க? 49 பேர் எங்க? இல்லை 40 பேர் உண்மையா இல்லை செய்தி ஊடகங்கள் தவறாக பரப்பிட்டா பார்க்கணும்ல. இவ்வளோ பேரை கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருப்பாங்க. அப்படி தப்புன்னு சொல்லி கூட இன்னொரு சந்தியை ஏதோ ப்ரெஸ்ஸில் சந்திச்சு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இல்லை இன்ஸ்டாவிலையோ இப்போ எல்லாமே அவர் ஏதோ ஒரு ஆப் மூலியமாக அவங்க சொல்லிக்கிறோம் இல்லையா? இன்னும் எதுவும் வரலையே, எந்த ஆப்லையுமே அந்த அம்மா இல்லை. பார்த்தீங்களா? 2 போல இருக்காங்க, நிறைய சேட் ஆப்லலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் வேற பிரைவேட் ஆப். இல்லை அட்லீஸ்ட் ஃபேஸ்புக்கில் வந்து இது போல என்ன போல வந்து அவதூறு வந்து ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, எக்ஸ் வலைதளம், மோஜு, இதிலெல்லாம் இருக்கின்றோமே எஸ்கேப்பே ஆக முடியாது. அது பப்ளிக்கு. நீங்கள் சொல்லி சேட் ஆப்பெல்லாம் தனி, உங்களுக்கு எனக்கும் தான் சேட்டிங் நடக்கும். இது ஒரே நேரத்தில் 5 பேர் 6 பேர்கிட்ட சேட்டிங் பண்ணுறாங்களேங்க. இல்லை இப்போ திருமண பந்தத்தை சொல்லி ஏமாத்துறாங்கன்னா அந்த அளவுக்கு திருமணம் கொஞ்சம் ரொம்ப அது ஒரு மலிவான இடத்துல போயிடுச்சா? எல்லாம் மலிவாக்கப்படுகிறது, திருமணமும் மலிவாக்கப்படுகிறது. எல்லாத்தையும் தான் நாட்டில் மலிவாக்கிட்டோம். டெக்னாலஜிங்கிற பேர்லையும் வளர்ந்து ஒரு நாகரிகங்கிற பேர்லையும் எல்லாத்தையும் மலிவாக்கிட்டோம். உறவுகளே எல்லாம் தப்பு தான் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே நீங்கள் பாருங்கள், ஒன்றையும் பாருங்கள். எதுதான் இங்கே சரியாக இருக்குது? இங்கே எதுவுமே இங்கே சரியில்லை. எந்த உறவும் நமக்கு வந்து நம்ம உடன்பிறந்த சகோதரிகளே நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், யாரும் தப்பாக நினச்சிடுவாங்க சொசைட்டி அப்படின்ற மனநிலையில் எல்லாம் ஒரு தயக்கம் இருக்குது. என்னோடய சமுதாயம் இது, என்னோடய சொசைட்டி இது. பட் அதை மீறி கேவலமான சமுதாயம் இங்கே இருக்குல்ல, இந்த சமுதாயத்தில் இருக்கா இல்லையா? பெற்ற தகப்பன் தன் பெண் பிள்ளைக்கு குழந்தை கொடுத்த கேஸு இருக்குது. இதே சென்னையில் ஒரு வழக்கு, அது ஒன்று தான் வெளில வந்திருக்கு. இந்த பாண்டிச்சேரியில் சின்ன குழந்தைய இந்த மாதிரி பண்ணி கொலை பண்ணுறாங்க. அதனால் சொசைட்டியோடைய என்டையராகவும் சொசைட்டி தலைங்கீழாக திரும்ப ஆரம்பிச்சிட்டு. இதில் நம்ம யாரை குறை சொல்கிறதுலாம் தெரியல. இந்த சந்தியா வெறும் திருமண விளையாட்டோடு போயிருந்ததுன்னா கூட பரவாயில்ல. அதுமாரி வேறு ஏதாவது டேஞ்சராக அதிகமான கருக்கலைப்புகளோ இல்லை அதிகமான குழந்தைகளை பெற்று அனாத ஆசிரமங்களை விட்டிருந்தாலோ இல்லை குழந்தைகளே அனாதைகளை விட்டிருந்தாலோ அது ரொம்ப ஜீரணிக்க முடியாத குற்றம். இதுவுமே தவறு. இது கூட உங்களை எல்லாருக்கும் விளையாட்டாக தான் இந்த செய்தி எடுக்கிறாங்க, சீரியஸாக யாருமே இல்லை. இதில் இருக்க சீரியஸ்னா என்ன? நீங்கள் அடிக்கடி சொல்கிறது தான். இதில் இருக்க சீரியஸ்னா எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம்? அந்த ஒரே பொண்ணுக்கு சண்டை போட்டு 2 பேரும் செத்துருக்கலாம், சூசைட் பண்ணியிருக்கலாம், இது கிடைக்கலங்கிற வேதனையில் எவனாவது தற்கொலை பண்ணியிருக்கலாம்ல. உண்மையாக லவ் பண்ணியிருப்பான், அதுக்கு போயிருக்கோம் ஏமாற்றிட்டு, வழக்கம் போல் இது ஏமாற்றிட்டு போயிருக்கோம்.
அவன் தற்கொலை கூட பண்ணிக்கலாம்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குல்ல. குழந்தைகள் பெற்றாங்களா, இல்லை குழந்தைகள் அனாதை விட்டாங்களா, குழந்தைகளை பிறந்த குழந்தைகளை எத்தனையோ குழந்தைகள் நம்ம வந்து சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது. டாய்லெட்லேயும் சாக்கடையிலேருந்து எடுத்தாங்கல்ல, அந்த குழந்தைங்கள்லாம் யார், இவங்க தான் தாயா, எல்லா ஆஸ்பெக்டையும் விசாரிக்கணும். காவல்துறையின் விசாரணை முடிவு வரட்டும், தொடர்ந்து பேசுவோம். இப்போ சந்தியாவோட தொடர் இது போல் செயலுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருத்தரும் ஒரு சொசைட்டியில் ஒரு ஆர்வம் மிகுதி தான். கன்னியாகுமரி காசிக்கு என்ன ஆர்வம் இருந்துட போகுது சொல்லுங்கள்? இல்லை ஒரு உல்லாசமாக வாழணும், அதில் இருந்தது வெளிநாட்டு போனோம், அதனால இதையும் பெண்கள் விஷயத்தில் வீக்னஸாக இருக்கலாம், அது போல் பண்ணாங்க. இப்போ அதுமாரி பெண்களுக்கு இது என்ன காரணம்? ஆண் மேலே வீக்னஸ் இருக்கும், அவ்வளோதான். அது 50 பேரா இருக்கலாம்ல, அதுக்கு என்ன இருக்குது? காசில் முறைப்படி திருமணம் ஆகி நகையோடு போகிறவங்களும் இது எப்படி ஆசை மட்டும் இருக்கணும், அது பதில் வேறு மாதிரியான இது கூட இறங்கலாம். பெற்ற தன் 2 குழந்தைகளை குன்றத்தூரில் கொலை செய்து விட்டு கள்ளக்காதல்னு போனாலா இல்லை அபிராமி? இல்லை, அபிராமியோட வழக்கோட இது பொருந்துற மாதிரி இல்லையா? இது வேறு மாதிரில இருக்குது. வேறு மாதிரி இல்லை, நீங்கள் சொல்கிறீங்கல்ல 50 பேரோட அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது. டேஸ்ட் மாறிக்கிட்டே இருந்திருக்கலாம். ஒரு ஆணை எப்படி ஆசைப்படுறான சொசைட்டியில் அதுமாரி பெண்ணு ஆசைப்பட்டிருக்கு. இல்லை, அப்போ இந்த கேஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு கேஸ் ஒன்று பேசுவோம், சிவகாசி ஜெயலட்சுமி. ஸோ இது ரெண்டுமே சேம் தாட்டு தான், பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. நமக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவம் இருக்குது. சிவகாசி ஜெயலட்சுமி பேசியிருக்காங்கல்ல, நம்ம தான் இதே இதில் இல்லை, அவங்க வந்து ஒரு சில வழக்குகளை முடிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்ட அந்த விஷயங்கள்ல பகிர்ந்துட்டு போனாங்க. வந்து ஒரு 4 மாதம் உங்களோட கொடுத்துருந்ததுன்னா ஒரு 20 பவுன் 30 பவுன் நகை கிடைக்குதுன்னா, நீ நகையோட ரேட்டு என்ன? 50,000 ரூபா வச்சுக்குமா? 10 பவுன்னா எவ்வளோ? 5 லட்ச ரூபா. 30 பவுன்னா எவ்வளோ? 15 லட்ச ரூபா. 3 மாதத்தில் சம்பாதிச்சிட முடியுமா உங்களால்? சம்பாதிக்க முடியாது. 2வது வெரைட்டிஸ் ஆஃப் ஜென்ஸ் எல்லாமே இருக்குது அதில். ஸோ அது அவங்களோட விசாரணை இறுதி அறிக்கை வரட்டும். சந்தியாவை பற்றி விசாரிக்கும் போது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? இல்லை, ஆல்மோஸ்ட் சந்தியா அக்யூஸ் தான் அந்த வழக்கில். வந்து அவங்க வந்து கல்யாணம் மாரி பல பாலிகேமின்னு சொல்லுவாங்க. அதை பைகேமினா இருதரமணம், பாலிகேமினா பலதரமணம். இது பலதரமணம் பண்ணியிருக்காங்க. இன்னும் பாக்கி பேருக்கெல்லாம் சம்மன் அனுப்புவாங்க. யார்? சந்தியா கொடுக்குற அட்ரஸ் வச்சு சம்மன் அனுப்புவாங்க. சம்மனில் எவ்வளோ பேர் அப்பியர் ஆகிறாங்கன்னு தெரியல. சந்தியா வேறு என்னெல்லாம் ஏமாற்றிருக்காங்கிறது அவங்க வந்தால் தான் தெரியும். யார் யார் எவ்வளோ பவுன் இழந்திருக்காங்க, இல்லை வேறு என்னெல்லாம் நடந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி கொலை, தற்கொலை, இன்னும் வேறு ஏதாவது சிவியர் ஏதாவது நடந்திருக்கான்னு அது வந்தால் தான் தெரியும். பல பேர் இப்போ டிஎஸ்பிஎஸ்பியெல்லாம் எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஏன்னா எதுக்கடா 9 எல்லாம் போய் மாட்டினோம்னா என்ன ஆகுதுங்க, நம்ம பக்கம் திரும்பிடுவாங்களோன்னு. ஆனால் முழு விசாரணை நடத்தணும். ஏன்னா காவல்துறை உயர் அதிகாரிகளே இந்த சந்தியா ஏமாற்றிருக்குன்னா அப்போ இது எந்த அளவுக்கு ஒரு வாஸ்ட் திங்கிங்காக ஏமாற்றிருக்கோம் தொலைநோக்கு பார்வையோடங்கிறத தொட்டு நம்ம ஆழமாக காவல்துறை விசாரிக்கணும். ஏதோ ஏனத்தானன்னு கல்யாணம் பண்ணது தான் அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது. ஏன்னா சிவகாசி ஜெயலட்சுமி விசாரிக்கிறது விட்டு தான் டிஎஸ்பியோடைய மனைவி தற்கொலை வழக்கில் இவங்க தண்டனை ஆகுறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இதில் ஒரு எஸ்ஐ ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. யார்? சிவகாசி ஜெயலட்சுமி வழக்கில். அவரை அந்த விசாரணை நிலையத்துக்கு வர்றதுக்குள்ளே அவர் தற்கொலை பண்ணிட்டாப்புல. அப்போ அதெல்லாம் என்ன ஆழமாக விசாரிச்சிருக்கணும்ல. விசாரிக்க தூரத்தில் அவ்வளோ விஷயம் வந்துச்சு. இந்த வழக்கை ஆழமாக விசாரித்தாதான் என்னங்கிறது தீர்வுக்கு வரும். இல்லை, சந்தியாவை இப்படி போல் பண்ண சொல்லி அவர் கணவரே புஷ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குமா? அது விசாரணை தான் தெரிய வரும். கணவர் யாருன்னு என்ன முடிவு இல்லையே. முதல்ல இந்த ஒரு படத்தில் அதான் கணவர் வடிவேலு ஜோக்கில் சொல்லுவாங்கள்ல, நீ எத்தனாவது? 7ஆவதுண்ணா, உன்னோட லீடிங் ஜாஸ்திரா அப்படின்னு ஒரு ஏட்டையா கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு ஏட்டையா பிறகு சேர்த்து எழுதி போடுங்கன்னு சொல்லுவான் அந்த பொண்ணு. அந்த மாதிரி யார் இதில் கணவர்னே தெரியல. இந்த ஃபேஸ்புக் ஃபுல்லாக எழுதுகிறாங்க. இதில் சந்தியாவில் கணவனாகி ஒருத்தன் நம்ம ஐடியில் இருக்கான், யாரவன் அப்படிலாம் கேட்குற மாதிரிலாம் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ முழுசாக வரட்டும், காவல்துறை விசாரிக்கட்டும், யார் பின்னாடி இருந்து ஏக்கினாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். வழக்கு குறித்து பல தகவல்கள் மிக்க நன்றி சார். நன்றி.